அவ ஒன்னும் செத்து போயிருக்க மாட்டாளே. அதே போல அவளோட கர்ப்பம் கலைஞ்சிருக்கோன்னு உறுதியா சொல்ல முடியாதுல்ல. ஆனா துர்காவை நான் காப்பாத்துனதுனால அசோக் சாருக்கு இப்போ என் மேல டபுள் மடங்கு நம்பிக்கை வந்திருக்கு. நான் துர்காவோட இருக்கிறத தான் அவர் விரும்புவாரு. ஆமா, நானும் துர்காவோட நிழலாவே இருந்து சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து அந்த துர்காவை ஈஸியா கொல்ல முடியும். அசோக் சாருக்கு என் மேல பூர்ண நம்பிக்கை இருக்கிறதால துர்காவை நான் ஈஸியா சாவடிச்சிருவேன். அப்ப அவருக்கு என் மேல சந்தேகமும் வராது. இப்ப சொல்லுங்க, நான் பண்ணது சரியா தப்பா? அடேங்கப்பா, விட்டா என்னையவே தூக்கி சாப்பிடுவோம் போல. நீ அப்படி நடந்துட்டதும் ஒரு விதத்துல சரிதான். ஆனா வந்த அன்னைக்கே துர்காவுக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்த. ஆனா அதுக்கப்புறம் என் துர்காவை கொல்றதுக்கு எந்த ஸ்டெப்பும் நீ எடுக்கல. அத நினைச்சாதான் உன் மேல எனக்கு கோவமா வருது. ஐயோ மாயாமா, நான் உங்க உத்தரவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட நீங்க ஆணையிட்டா அந்த துர்காவை முடிச்சு கட்ட நான் தயாரா இருக்கேன். இதுதான் என் மங்கா. இந்த வேகம் உன்கிட்ட குறையவே கூடாது. சீக்கிரமே உனக்கு என்னோட உத்தரவு வரும். அடுத்த அடி நின்னு நிதானிச்சு அடிக்கிறோம். இனி குறி வச்சா யார விழணும். நீ சொன்னது போல அசோக் பொண்ண டபுள் மடங்கு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இத நீ சரியா பயன்படுத்திக்கணும். மாயாமா, நீங்க மட்டும் அப்படியே கண்ணசைச்சா போதும். அந்த துர்காவுக்கு நான் கருமாதி பண்ண ரெடியா இருக்கேன். சொல்லுங்க, எப்ப செய்யணும்? ஆனா மங்கா, நம்மளோட முதல் இலக்கு துர்கா இல்ல, அவ வயித்துல இருக்கிற அந்த குழந்தைதான். அத அழிச்சாதான் ஜமீன் ஐயாவை நம்ம காப்பாத்த முடியும். துர்கா வயித்துல இருக்கிற அந்த கருவை கலைக்கிறது உன்னோட பொறுப்பு. அதை எப்போ எப்படி செய்யணும்னு சரியான நேரத்துல நான் சொல்றேன். என்ன செய்யணுங்கிறதையும் எப்ப செய்யணுங்கிறதையும் நீங்க காலத்தோட சொல்லிட்டா போதும். அந்த துர்காவையும் அவ சிசுவையும் ஒரு சேரா அழிச்சு என் விசுவாசத்தை காட்ட நான் காத்துட்டு இருக்கேன். சபாஷ் மங்கா. மாயாவையும் உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீயும் மாயாவும் சேர்ந்து என் உயிரை காப்பாத்துவீங்கன்னு எனக்கு பூர்ண நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஜமீன் ஐயா. அவளை எப்படி அழிக்கணும், எங்க அழிக்கணும்னு எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் துர்காவை அழிக்க திட்டமா போடுறீங்க? அது ஒரு காலமும் நடக்காது. உங்க தீய எண்ணம் என்னைக்குமே நிறைவேறாது. என் துர்காக்கு பிறக்க போற என்னால ரட்சிக்கப்பட்ட அந்த குழந்தை தான் ஜமீன் ஆவடையப்பனை அழிக்க போகுது. அதுதான் விதியும். கௌரி, இந்தா என்ன பிரசாதம் எடுத்துக்கோ. எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த? வேற எங்க, நம்ம கனகதுர்கா அம்மா கோயிலுக்கு தான். இன்னைக்கு என்ன திடீர்னு? உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்காகவும் சித்தப்பாக்கு நீ எப்படி கர்ப்பமானன்னு உண்மையை காட்டி கொடுத்ததுக்காகவும் அம்மனுக்கு நன்றி சொல்ல போனேன். அப்புறம் உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். உனக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு அம்மன் கிட்ட நேர்த்தி கடனும் வச்சிருக்கேன். கௌரி, நான் அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதே தான் நீயும் சொல்லியிருக்க.
நான் வேண்ட நினைச்சதுதான் நீயும் வேண்டியிருக்க. நான் நினைச்சதெல்லாம் அந்த அம்மன் கிட்ட நீ போய் சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த தாய் நம்மள எவ்வளவு சோதிச்சாலும் கடைசில அவ நமக்கு நல்லதுதான் செய்வா. இந்த நேரத்துல கனகதுர்கா நம்ம கூட இருந்து ஆசீர்வாதம் செஞ்சிருந்தா இன்னும் பல மடங்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அத நினைச்சு நீ கலங்காத துர்கா. நம்ம கண்ணுக்கு வேணா அம்மன் தெரியாம இருக்கலாம், இப்ப கூட நம்ம கூட அவ இங்கதான் இருக்கா. அவளோட ஆசீர்வாதமும் அருளும் எப்பவுமே உனக்கு உண்டு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, கனகதுர்கா அம்மனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அம்மன் வீட்டுக்கு வந்ததும் உனக்காக தான், வீட்டை விட்டு போனதும் உனக்காக தான். என்ன சொல்ற கௌரி? அம்மன் என்னாலதான் போனாங்களா? ஆமா துர்கா, நீ கர்ப்பமா இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கனகதுர்கா அம்மன் ஏன் வீட்டை விட்டு போச்சுங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. என்ன கௌரி சொல்ற? ஆமா, கனகா இங்க இருந்து போக போறேன்னு முன்கூட்டியே என்கிட்ட சூசகமா சொல்லிடுச்சு. நான் திரும்பி போறதுக்கான நேரம் வந்துருச்சு கௌரி. என்னம்மா சொல்ற? எங்களை விட்டு போக போறியா? ஆமா, இனிமே நானே இங்க இருக்க நினைச்சாலும் என்னால முடியாது. ஏமா? அதுதான் இயற்கையோட விதி. அத நாம மாத்த முடியாதா? இயற்கையோட விதிய என்னால மீற முடியாது, மாத்தவும் முடியாது. அது என்ன பெரிய விதி? ஆதி சிவனும் ஆதி சக்தியும் கொடுக்கிற வரம், தண்டனை, இப்படி எல்லாமே இயற்கை விதிதான். காவல் தெய்வமா இருந்தாலும் நானும் இயற்கை விதிக்கு கட்டுப்பட்டவதான். என்கிட்ட ஆத்தா இது இயற்கையின் விதின்னு சொன்னதும், ஆதி சிவனும் ஆதி சக்தியும் கொடுக்கிற வரோன்னு சொன்னதும் நம்ம வாழ்க்கையில பொருத்தி பார்த்தா அது உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த குழந்தை பாக்கியம் தான்னு எனக்கு பொறுமையா தான் புரிஞ்சுது. நீ கர்ப்பமாக போறத முன்னாடியே உணர்ந்துதான் உனக்கும் சித்தப்பாக்கும் இடையில இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு கனகதுர்கா வீட்டை விட்டே போயிட்டா. அப்படின்னா என்ன பாத்துக்க வந்தவ என்னாலதான் இங்க இருந்து போனாலா? ஏன் சந்தோஷத்துக்காக தான் என்னை விட்டு விலகுனாலா? அம்மன் என் கூட இருந்தப்ப அவ அருமைய புரிஞ்சுக்காம நான் ஜட மாதிரி இருந்துட்டேன். அவ கருணையும் அன்பையும் நான் என்னன்னு சொல்றது? அம்மனோட மனமும் குணமும் எனக்கு புரிஞ்சிருந்தா இந்த பாவி அவர் இங்க இருந்து போக விட்டுருக்க மாட்டேனே. துர்கா, அவன் நோக்கத்தை இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே, இது போதும் அவளுக்கு. எப்பவும் நீ அவளோட குழந்தைதான். எங்க இருந்தாலும் உன்னை அவ ஆசீர்வாதம் செஞ்சுட்டு தான் இருப்பா. இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சும்மா தான் சித்தப்பா பேசிட்டு இருந்தோம். கனகதுர்கா அம்மா கோயிலுக்கு போயிருந்தேன். இந்தாங்க, சித்திக்கு குங்குமத்தை வச்சு விடுங்க. இந்தாங்க விபூதி. தாயே, வீட்ல யாராவது இருக்கீங்களா? சாமியாருங்க வச்சிருக்க தண்டமாச்சு. அது மேல ருத்ராட்ச மாலை வேற இருக்கு. இது யாரோடதா இருக்கும்? ஏன் இங்க வச்சுட்டு போயிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு சித்தப்பா, யாரோ ஒரு சாமியார் தான் இதை இங்க வச்சுட்டு போயிருப்பாரு. நம்ம உள்ள இருக்கும்போது அம்மா தாயேன்னு கூப்பிட்டது அந்த சாமியாரா தான் இருக்கும். சின்னையா, காலையில
ஒரு சாமியாரு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் எதுவும் வச்சுட்டு போயிருப்பாரோ? என்ன காலையில சாமியார் நம்ம வீட்டுக்கு வந்தாரா? ஆமா சின்னையா. அம்மா தாயே வீட்ல யாராவது இருக்கீங்களாம்மா? அம்மா வீட்ல யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க சாமி. பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட கூட. உள்ள வாங்க சாமி. நான் யார் வீட்டுக்குள்ளேயும் போக மாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன். நீ போய் எடுத்துட்டு வா. சரிங்க சாமி. சாமி எங்க போனாரு? பசிக்குதுன்னு சொன்னாரு. பழம்லாம் எடுத்துட்டு வந்து பார்த்தா ஆளை காணோம். ஏதோ அவசரம் போல, அதான் கிளம்பிட்டாரு. சரி, திரும்ப வந்தா நம்ம கொடுப்போம். என்ன சொல்ற துர்கா? பசிக்குதுன்னு சொன்ன சாமியாரு நீ திரும்பி வந்து பார்த்தப்போ இங்க இல்லையா? அப்படின்னா அந்த சாமியார் தான் திரும்பி வந்து வீட்டு வாசல்ல இதை வச்சுட்டு போயிருக்காரா? ஆமா சின்னையா, எனக்கும் அப்படிதான் தோணுது. எதை வச்சு அப்படி உறுதியா சொல்ற? இந்த தண்டம் உத்ராட்சம் எல்லாமே அவர்தான் சின்னையா வச்சிருந்தாரு. சரி, அது சரி, காலையில எப்ப வந்தாரு? நாம டாக்டர் பார்க்க கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு. சித்தப்பா, துர்கா சொல்றதையும் இங்க இருக்கிறதையும் வச்சு பார்க்கும்போது அந்த சாமியார் தான் கொண்டு வந்து வச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. அது சரி, எதுக்கு யாருக்குமே தெரியாம இத கொண்டு வந்து இங்க வச்சுட்டு போகணும்? அதுதான் எனக்கும் சரியா தெரியல. ஆனா அவர் ஏதோ மறைமுகமா சொல்ல வராருன்னு எனக்கு தெரியுது. என்ன சொல்ற கௌரி? ஆமா சித்தப்பா, நம்ம வீட்டுக்கு நல்லதோ இல்ல கெட்டதோ ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அதோட சமைக்கியாதான் நான் இத பாக்குறேன். ஆமா சின்னையா, கௌரி சொல்ற மாதிரி இது நல்ல சகுனமா இருந்தா நல்லதுதான். ஆனா ஏதாவது கெட்ட சகுனமா இருந்தா நமக்கு தான் சின்னையா அது பிரச்சனை. ஏய், சும்மா பீதியை கிளப்பாதீங்க. இதனாலலாம் ஒரு பிரச்சனையும் வராது. பேசாம அந்த சாமியார் எங்க இருக்காருன்னு நாம தேடி கண்டுபிடிச்சு அவர் எதுக்காக இதை செஞ்சாருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பொருளை அவர்கிட்டே கொடுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் நமக்கு பிரச்சனை இருக்காது இல்லையா? எல்லாம் சரி சின்னையா, ஆனா நாம அவரை எங்கன்னு போய் தேடுறது? அவரை பார்த்தாலே ஊருக்கு புதுசு மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு இடத்துல தங்கி இருக்கிற ஒரு மாதிரி தெரியல. துர்கா, அவர் நாடோடியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேடி பார்ப்போம். இவ்வளோ சீக்கிரம் அவர் நம்ம ஊரை விட்டு போயிருக்க மாட்டாருன்னு தோணுது. நம்ம ஊரை சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு மடத்துலயோ இல்ல மரத்தடியிலையோ தான் தங்கியிருப்பாரு. போய் தேடி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அந்த சாமியார் முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப சரி கௌரி, நீ வீட்லயே இரு, நாங்க போய் அவரை தேடி பார்த்துட்டு வரோம். ஒருவேளை அவர் திரும்ப வீட்டுக்கு எதுவும் வந்தாருன்னா எங்களுக்கு தெரியப்படுத்து. சரிங்க சித்தப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, வா. வா துர்கா.
ஒரு சாமியார் இருக்காரு, அவரா இருக்குமோ? அந்த சாமியாரான்னு பார்த்து சொல்லு. இல்ல சின்னையா, இவரு அந்த சாமி இல்ல. சின்னையா, இந்த சாமி கிட்ட அந்த சாமியாரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? சரி வா, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ம்? ஆ. வா. ம். சாமி, ஓம் நமச்சிவாய. என்ன தேடி வந்த காரணம்? சாமி, உங்களை மாதிரியே ஒரு சாமி நாங்க தேடி வந்திருக்கோம். இந்த ருத்ராட்ச தண்டமும் அவரோடது தான். நீங்க எங்கேயாவது அவரை பார்த்துருக்கீங்களா? அவரை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? துர்கா, அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லு. ம். சாமி, அவரும் உங்கள மாதிரி தலப்பா கட்டி இருந்தாரு. பெருசா தாடி இருந்துச்சு, கையில தண்டம், தோள்ல ஒரு பை இருந்துச்சு. அதே சமயம் கொஞ்சம் கோவக்காரர் மாதிரியும் இருந்தாரு. அவரு மூக்குத்தி போட்டிருந்தாராமா? ஆ, ஆமா சாமி, கரெக்டா சொன்னீங்க. அவர் மூக்குத்தி போட்டிருந்தாரு. நீ நினைக்கிற மாதிரி அவர் எங்களை போல சாமியார் இல்ல. 4 வேதங்களையும் அறிஞ்சு அதன்படி வாழக்கூடிய ஞானமூர்த்தி. அவர் பேரு உத்தங்க முனிவர். அவரை பத்தி சொல்றப்ப 200 வருஷமா அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. முனிவர் நேத்து ராத்திரி இங்கதான் தங்கி இருந்தாரு. விடிஞ்சதும் புறப்பட்டு போயிட்டாரு. சாமி, அவர் இப்ப எங்க இருப்பாரு? நாங்க அவரை சந்திக்க முடியுமா? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற விஷயத்தை வச்சு அவரை சந்திக்க முடியுமா முடியாதான்னு சொல்றேன். சாமி, முனிவர் எதுக்காக அப்படி பண்ணாருன்னு தெரியல. அதனால எங்க குடும்பத்துக்கு ஏதாவது கேடு வந்துடுமோன்னு பயமா இருக்கு. அதான் இந்த தண்டத்தையும் ருத்ராட்ச மாலையையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்தோம். அவர் எதுக்காக அப்படி நடந்துகிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தான் நாங்க அவரை தேடி வந்திருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது பயப்பட சங்கதி இல்ல, நல்ல சகுனம் தான். உத்தங்க முனிவர் காலடி உங்க மனையில பதிஞ்சது நீங்க செஞ்ச பெரும் பாக்கியம். அந்த தண்டத்தையும் ருத்ராட்ச மாலையையும் சூளத்துக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வாங்க. அவர் தங்கி இருக்கிற இடத்த நான் சொல்றேன். சரிங்க சாமி. சாமி, அவர் எங்க தங்கி இருக்காரு? குணவாங்கி மடத்துல இப்ப முனிவர் தங்கி இருக்காரு. அவரை போய் பார்த்து அதை கொடுத்துருங்க. அவர் இதை வீட்டில் விட்டுட்டு வந்ததுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் முனிவரை பார்க்கும்போது நீங்க மட்டும் தனியா போங்க. உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு போகாதீங்க. ஆ, சரிங்க சாமி. வரோம்.
துர்கா, சாமியார் சொல்றாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீ முனிவரை பார்க்க வர வேண்டாம். நான் உனக்கு ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி விடுறேன். நீ வீட்டுக்கு பத்திரமா போயிரு. ம் சரிங்க சின்னையா. ஓகே.